பகவான் பக்கத்துல இருக்கும்போது வேற யார் போய் யாரும் என்ன செஞ்சிட முடியும்? இப்போ தேரை ஓட்டிக்கிட்டே வந்தான். தேர் போய் ஒரு சக்கரம் மண்ணில் புதைந்தது. அப்பா சல்லியா, தேர் சக்கரம் புதைந்து போனது. அந்த அந்தணன் கொடுத்த சாபம் என் வாழ்க்கையில எப்படி உண்மையாயிட்டு பாரு, அதை தூக்குடா அப்படின்னு சொன்னார். இதுக்கெல்லாம் நான் இல்லை, தேர் ஓட்டுறதுக்கு நான் வந்தனே தவிர தேர் மண்ணில் புகுந்ததையெல்லாம் தூக்கி நிறுத்துறதுக்கு நான் இல்லைன்னு பாதியில தேர் சாரதி போர்க்களத்துல அம்போன்னு கர்ணனை விட்டுட்டு போயிட்டான். தாயும் கூட இல்லை, தகப்பனும் கூட இல்லை, ஆசிரியனும் கூட இல்லை. வேற வழி இல்லாம அதர்மத்து பக்கத்து போய் சேர்ந்ததுனால தெய்வத்தோடையும் இல்லை, தேர் சாரதி முதற்கொண்டு கூட இல்லை. இவ்வளவு பரிதாபமானவன் பாருங்க. இப்போ ஆயுதங்கள் எல்லாம் கீழே வச்சுட்டு இப்ப அந்த தேர் காலை தூக்க முயற்சி பண்ணா. பகவான் பார்த்தார், அர்ஜுனா இதுதான்டா சரியான சந்தர்ப்பம், போடுற அம்பன். இப்ப அம்பு போட்டுக்கிட்டே இருக்கான் அர்ஜுனன் இடையராது. இவன் அம்புகள் இவன் உடம்பை துளைக்கிறது. கர்ணன் திரும்பி பார்த்து சொன்னா, கிருஷ்ணா உனக்கு போர் தர்மம் தெரியும் தானே? போர் தர்மம் தெரிந்தும் தர்மத்துக்கு மாறாக நீ நடக்கியது நியாயமானு கேட்டார். என்னடா போர் தர்மம்னு கேட்டார். 4 பேர் மேல அம்பு பிரயோகம் பண்ணக்கூடாது, சரணடைந்தவன் மேல அம்பு பிரயோகம் பண்ணக்கூடாது, யாசிச்சவன் மேல அம்பு பிரயோகம் பண்ணக்கூடாது, ஆயுதத்தை கீழே வச்சிருக்கிறவன் மேல அம்பு பிரயோகம் பண்ணக்கூடாது, புறமுதுகு காட்டி ஓடுறவன் மேல அம்பு பிரயோகம் பண்ணக்கூடாது. நான் ஒன்னும் புறமுதுகு காட்டி ஓடல, நான் ஒன்னும் உன்ட்ட என் உயிருக்கு பிச்சை போடுன்னு யாசகம் கேட்கல, நான் ஒன்னும் நீதான் கதின்னு உன்னை சரணாகதி அடையல. ஆனா ஆயுதத்தை கீழே வச்சிருக்கிறேன். ஆயுதத்தை கீழே வச்சிருக்கிறவன் மேல அம்பு போடுறது போர் தர்மம் அல்ல, நீ செய்யலாமா இந்த காரியம்னு கர்ணன் கேட்டான். யாருகிட்டடா தர்மத்தை பத்தி பேசுறீங்க? அன்னைக்கு குழந்தைன்னு கூட பார்க்காம அபிமன்யு அத்தனை பேரும் சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து அவனை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்களே, அன்னைக்கு தர்மம் உனக்கு எங்க ஓடி ஒழிஞ்சது? ஒரு பெண் தன்னுடைய மானத்திற்காக அலறுகின்ற பொழுது அந்த சபையில நீயும் தானே இருந்த, உனக்கு ஏன் தோணல அந்த பெண்ணை காப்பாத்தணும்னு? தர்மமே தெரியாத நீ தர்மத்தை பத்தி பேசலாமா? ஓடுற அம்ப அர்ஜுனான் போட்டான். குத்துயிரும் கொலையுருமா சரிஞ்சு கீழே விழுந்தான். அம்பு போயிட்டே இருக்கே தவிர உயிர் போனதா இல்லை. கவசத்தையும் குண்டலத்தையும் தூக்கி எறிஞ்சானே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தர்மம் தன்னை காப்பாற்றும் என்று நினைத்தான், அது காப்பாத்துச்சு. இப்ப யாராலையும் அவன் அழிக்க முடியல. அவன் செய்த தர்மம் அவன் தலையையும் உயிரையும் காத்து கொண்டது. என்ன கிருஷ்ணா எவ்வளவு அம்பு போட்டாலும் உயிர் போலையேன்னா, இவன் செய்த தர்மம் அவனை காப்பாற்றுகிறது. தர்ம தேவதையே அவனுக்காக பரிந்து பேசிக் கொண்டு நிற்கிறாள். அந்த தர்மத்தை எல்லாம் தத்தம் செய்து வாங்கினாத்தான் அவன் உயிர் போகும்னு உடனடியா ஒரு அந்தண ரூபத்துல புறப்பு நேர தேர்கால நீதான கர்ணன். யாரு என்ன கேட்டாலும் கொடுத்துருவியாமப்பா. இப்ப நானும் உன்னிடம் ஒன்றை யாசிக்க வந்திருக்கிறேன், எனக்கு கொடுப்பாயான்னு கேட்டார். நீ யாருன்னு கேட்டான் கர்ணன். பகவான் பதில பாருங்க, எதிர்த்த தேர்தட்டுல இருந்து வந்திருக்காரு. நான் இமயமலையிலிருந்து வருகிறேன். வந்தது எதிர்த்த தேர்தட்டுல இருந்து, நான் இமயமலையிலிருந்து வருகிறேன். நீ எதை கேட்டாலும் கொடுத்துருவியாம? கொடுப்பேன். ஆனா இப்ப கூட நீ என்கிட்ட கேட்கும் போது நான் இல்லைன்னு சொல்லாம என்கிட்ட இருக்கிறத கேளுப்பா, கொடுத்துறேன். உடனே பகவான் அப்படியே அல்லாடி போய் நின்றார். ஒரு பதட்டத்தோடு பகவான் நின்றார். உடம்பு முழுதும் அம்பு துளைத்திருக்கிறது. நீ எது கேட்டாலும் கொடுத்துருவியாமங்கிறாரு. அப்ப கூட அந்த கர்ணனுடைய வாய்மொழி என்னவாக இருந்தது? இப்ப கூட நீ கேட்கிறத கொடுக்குற, ஆனா என்கிட்ட இருக்கிறத கேளு. நான் கொடுத்த காலத்திலலாம் நீ வரல என்கிட்ட கொடுன்னு, ஆனா இப்ப என் உயிர் உள்ள இருக்கா வெளியே இருக்கான்னு எனக்கே தெரியல. இந்த நேரத்துல என்ன தேடி வந்திருக்கே, பாவியோ நிலையில் கலங்கியது, யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன், பாவியேன் வேண்டும் பொருளெல்லாம் நயக்கும் பக்குவம் தனில் வந்திலையால் ஓய்விலாது யான் செய்த புண்ணியம் அனைத்து உதவினேன் கொள்ளின்னு புண்ணியத்தை இப்ப தாரவாத்து கொடுக்கணும். போர்க்களத்துல தாரவாத்து கொடுக்கறதுக்கு தண்ணி இல்லை, உடம்பு முழுதும் அன்பு துளைத்திருக்கிறது. ஆனா தொடையில உள்ள அம்பை உருவி இருக்கலாம், கையில உள்ள அம்பை உருவி இருக்கலாம், தண்ணிக்கு பதிலாக ரத்தத்தை தானம் செய்து கொடுப்பதற்கு இந்த கழுத்துல சொருகி இருக்கிற அம்பை உருவி இருக்கலாம். ஆனால் பாரதம் சொல்கிறது, அந்த சூழ்நிலையில் கூட தன்னுடைய மார்பிலே செருகி கொண்டிருந்த அம்பை பிடுங்கி மார்பிலிருந்து பீரிட்ட ரத்தத்தை தான் எடுத்து தத்தம் செய்தான். என்னுடைய புண்ணிய
ஐஸ்வர்யம் அத்தனையும் உனக்கு தானமாக கொடுத்தேன். என்னன்னா, உயிர் போற நேரத்துல கூட ஒருத்தனுக்கு கொடுக்கிறது உளப்பூர்வமாக கொடுத்தானே தவிர பேருக்காக கொடுத்தவன் கர்ணன் அல்ல. அப்படியே தாரை வார்த்து கொடுத்தான். இப்ப பகவானுடைய கை தாழ்ந்திருந்தது, தாரை வார்த்து கொடுத்த கர்ணனுடைய கை உயர்ந்திருந்தது. காலம் முழுதும் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்குரிய கர்ணனுடைய குருதி பகவான் கையில பட்ட உடனே அவருக்கும் ஏதோ கொடுக்கணும்னு எண்ணம் வந்துட்டு, உனக்கு என்ன வேணும்னார், உனக்கு என்னப்பா வேணும்னார். அப்போ கூட நினைச்சிருந்தா எது வேணாலும் கேட்டிருக்கலாம் கர்ணன். நான் என்ன கேட்டான் தெரியுமா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இல்லை என்று சொல்லாத இதயத்தை கொடு, இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு செல்வத்தை கொடுன்னு கேட்கல. செல்வம் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்க மனசா இருக்கு. இல்லைன்னு சொல்லாத இதயத்தை கொடுன்னா, ஏன்னா செல்வம் வச்சிருக்கிறவனுக்கு மனசு இல்லை, மனசு இருக்கிறவங்க கையில செல்வம் இல்லை. மனசும் இருந்து கொடுக்கணுங்கிற எண்ணமும் இருந்து செல்வமும் இருந்து அவன் கொடுத்துட்டு அவன் கோயிலுக்கே வர வேண்டியதில்லை. அதான் சூட்சமா. என்ன அழகா சொல்றாரு பாருங்க, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இல்லை என்று சொல்லாத இதயத்தை கொடு. இந்த வார்த்தையை கேட்டவுடனே பகவான் அப்படியே ஆடி போனார். அது வரைக்கும் தன்னுடைய ரூபத்தை காட்டாம இருந்த பகவான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இல்லை என்று சொல்லாத இதயத்தை கொடுன்னு கேட்ட உடனே அந்த இடத்துக்கு வெள்ளியார் ஒரு வார்த்தை சொல்வார் பாருங்க. உடனே பகவான் சொன்னான், மைத்துனன் உரைத்த வாய்மை கேட்டை. அது வரைக்கும் கர்ணனை முரசப்பியே கூப்பிடல பகவான். இல்லைன்னு சொல்லாத இதயத்தை கொடுன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் தான் மைத்துனன் முறையே சொன்னார். மைத்துனன் உரைத்த வாய்மை கேட்ட என் மனமலர் வந்து அவனை கைத்தல மலரால் தழுவி கண்மலர் கருணை நீராட்டி எத்தனை பிறவி எடுப்பினும் ஈகையும் செல்வமும் எய்தி முக்தியும் பெருதி முடிவில் என்றுரைத்தான் மூவருக்கும் ஒருவனாம் மூர்த்தி. செல்வம் வேணும் கொடுக்கறதுக்கு, வெறும் இல்லைன்னு சொல்லாத இதயம் மட்டும் இருந்து செல்வம் இல்லைன்னா புண்ணியம் இல்லை. அதனால உனக்கு செல்வத்தையும் தாரேன், கொடுக்கறதுக்கு நீ கேட்ட மாதிரி இதயத்தையும் தாரேன், ஆனா நீ கேட்காமலே உனக்கு நான் முக்தியையும் தாரேன்னு ஆதி மூல தரிசனம். ஆதி மூலத்திற்கு என்ன தரிசனம் கொடு? ஆதி மூல தரிசனத்தை காட்டினாரே, அதே தரிசனத்தை யாருக்கு காட்டினார் தெரியுமா? கர்ணனுக்கு காட்டினார். அவர் கேட்காமலே அவர் காட்டினார். மைத்துனன் உரைத்த வாய்மை கேட்ட ஐயன் மனமலர் வந்து அவனை கைத்தல மலரால் தழுவி. அதான் வெள்ளியாருடைய தெளிவான வார்த்தை. நம்ம சில பேரை பல ஆண்டுகள் கழிச்சு சந்திப்போம், அப்படியே அரவணைப்போம். ஐயோ உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு வாய் சொல்லும், மனசு நினைக்கும் நீலாம் இன்னும் போய் சேரலையா, பூமிக்கு பாரமா தானா இருக்க அப்படின்னு மனசு நினைக்கும். அதுவா தழுவுதல் இல்லை. மைத்துனன் உரைத்த வாய்மை கேட்டையன் மனமலர் வந்து அவனை கைத்தலால் மலரால் தழுவி கண்மலர் கருணை நீராட்டி. பாரதத்துல பகவான் கிருஷ்ணன் அழுத இடம் ரெண்டே இடம் தான். பாரதம் முழுதும் சிரித்துக் கொண்டிருந்த கிருஷ்ணன் ரெண்டு இடத்துலதான் அழுவார். ஒண்ணு அபிமன்யு மாண்டு போன போது பகவான் அழுதான். கர்ணன் பேர்காலில் கிடக்கும் போது பகவான் அழுதான். சேரக்கூடாத இடத்துல போய் சேர போயிலப்பா, பூமி பாரத்தை தீக்கிறதுக்கு உன்னையே நான் முன்னிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு வந்துட்டுன்னு இப்ப பகவானே அவனுடைய காட்சியை பார்த்து அழுதான். மைத்துனன் உரைத்த வாய்மை கேட்ட ஐயன் மனமலர் வந்து அவனை கைத்தல மலரால் தழுவி கண்மலர் கருணை நீராட்டி எத்தனை பிறவி எடுப்பினோ, நீ ஒரு பிறவி இல்லை, உனக்கு பிறவா பெருநிலை. எப்போ என் விஸ்வரூப தரிசனத்தை நீ பார்த்துட்டியோ இனிமே நீ பிறக்க போறதில்லை. அப்படியே நீ பிறந்தாலும் நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் ஈகையும் செல்வமும் எய்தி முக்தியும் பெருதி முடிவில் என்றுரைத்தான். நீ ஒரு ஜென்மம் இல்லை, 7 ஜென்மம் இல்லை, 21 ஜென்மம் நீ எடுத்தாலும் சரிதான், உனக்கு செல்வமும் உண்டு, கொடுக்கறதுக்கு மனசும் உண்டு, உனக்கு முக்தியும் உண்டுன்னு எத்தனை ஜென்மம் எடுப்பினும் ஈகையும் செல்வமும் எய்தி முக்தியும் பெருதி முடிவில் என்றுரைத்தான் மூவருக்கும் ஒருவனாம் மூர்த்தி. இப்போ அப்படியே பகவானுடைய தரிசனத்தை பார்த்தார். பார்த்து தர்மத்தை எல்லாம் தாரமாத்து கொடுத்த பிறகுதான் கர்ணனுக்கு என்ன செஞ்சது? உயிரே போச்சு. அது வரைக்கும் உயிர் போகலை. விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து அதை ஆண்டு அனுபவித்து முக்தியை பெற்றான். சொன்ன, அப்பா என்னாலே இப்படி ஒரு சூழ்நிலை உனக்கு உருவாயிட்டப்பா, நானே உன்னை அழிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு நீ தள்ளப்பட்டு விட்டாயன்னு பகவான் கேட்டு, இந்த உலகத்திலே உன்ன மாதிரி பாவப்பட்ட ஒரு ஜீவனே இல்லைன்னு பகவான் சொன்னார். என்னுடைய படைப்புகளில் உன்ன மாதிரி பாவப்பட்ட ஜீவனே இல்லைன்னார். அந்த நிலையில கூட கர்ணன் என்ன சொன்னான்? இந்த உலகத்திலே கொடுத்து வைத்தவனே நான் தான்.
இந்த உலகத்தில் கொடுத்து வைத்தவனே நான் தான். நான் என்னப்பா இப்படி சொல்ற? தாய் உன்னை பராமரிக்கல, தந்தை உன்னை பராமரிக்கல, ஆசிரியனுடைய சாபம் உனக்கு வந்தது. ஏன் தெய்வமாகிய நான் கூட நீ அதர்மத்து பக்கத்தில் போய் நின்றதுனால உனக்கு நான் துணை செய்ய முடியல, நீ எப்படி கொடுத்து வச்ச பிறவின்னு கேட்டான். ஆமா, இந்திரன் 30 முக்கோடி தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனே என்கிட்ட வந்து யாசிச்சு நான் கவசகுண்டலத்தை அறுத்து கொடுத்தனே, அதை விட எனக்கு கொடுப்பன என்ன இருக்கு? நான் கேட்காமலே அதற்கு பதிலாக இந்திரன் எனக்கு சக்தி ஆயுதத்தை வழங்கினானே. அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல எதிரியை பெற்றேன், ஒரு நல்ல வீரனை பெற்றேன், ஒரு நல்ல வீரன் அர்ஜுனனோடு நின்று போர் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றேன். என்னை விட இந்த உலகத்தில் கொடுப்பன யார் இருக்கா? எல்லாவற்றுக்கும் மேலாக என் நண்பனுக்காக என் உயிரையே நான் விட்டனே, என்ன விட போறனே, என்னை விட கொடுத்து வச்சவன் இந்த உலகத்தில் யார் இருக்கா? இதையெல்லாம் தாண்டி எத்தனையோ ஆண்டுகள் உன்னை நினைத்து உன்னுடைய நாமத்தை நான் தழும்பேற உச்சரித்தால் கூட கிடைக்காத உன்னுடைய விஸ்வரூபத்தை, கேட்டாலும் பெற முடியாத உன் விஸ்வரூப தரிசனத்தை நான் கேட்காமலே எனக்கு வழங்கி இருக்கிறாயே, என்னை விட கொடுத்து வைத்தவன் இந்த உலகத்தில் யார் இருக்கான்னு கர்ணன் கேட்டான்னா, தாய் இருந்து, தந்தை இருந்து, ஆசிரியர் இருந்து, தெய்வ துணை இருக்கிற நாம கூட ஒரு சின்ன விஷயம் நடக்காட்டினா அம்மாவை பார்த்து நீ எனக்கு என்ன செஞ்சிட்டேன்னு கேட்குறோம், அப்பாவை பார்த்து என்ன நீ எதுக்காக பெற்றுன்னு கேட்குறோம், பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாரை பழிக்கிறோம், தெய்வத்துக்கு கண்ணில்லைங்கிறோம். இத்தனையும் இருந்து, இத்தனை அரவணைப்புகளும் இருந்து திருப்தி இல்லாத மானுடம் இந்த உலகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தாயும் இல்லாமல், தந்தை துணையும் இல்லாமல், ஆசிரியர் துணையும் இல்லாமல், நண்பனுக்காக தெய்வ துணையும் இழந்து நின்றவன் நான் கொடுத்து வைத்தவன் என்று சொல்கிறான் என்று சொன்னால் வெறும் கொடைக்காக மாத்திரம் கர்ணனுடைய பாத்திரம் அல்ல. வாழ்க்கையில் எது நடந்தாலும் நடக்காட்டாலும் முழுமை என்பது ஒரு மனிதனுக்கு முழுமை என்பது மனிதனுக்கு வந்தால் இறைவன் அவனுக்கு முக்தியை அளிப்பான் என்பதற்கு முன்னுதாரணமாக நின்ற பாத்திரம் கர்ணனுடைய பாத்திரம். ஆக கார்த்திகைக்கு பின் மழையும் இல்லை, கர்ணனுக்கு பின் கொடையும் இல்லை என்று சொன்னார்களே, அந்த கர்ணனை நினைத்தால் நன்றிக்காக தன்னுடைய உயிரை விட்டவன், அந்த கர்ணனை நினைத்தால் செஞ்சோற்று கடனுக்காக தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டவன், அந்த கர்ணனை நினைத்தால் தாய் தன்னை பராமரிக்காவிட்டாலும் தாய்க்கு பேர் வாங்கி கொடுத்த குழந்தை ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சாந்தோன் என கேட்ட தாய்னு கேள்விப்படக்கூடிய நிலை எப்போ? ஒரு தாயுடைய குழந்தைக்கு கடமை செய்யும் போது. அந்த கடமையை செஞ்ச தாய்க்கு கூட பிள்ளைகள் இன்னைக்கு உறுதுணையாக இருக்கிறது இல்லை. ஆனால் அந்த கடமையே செய்யாத தாய்க்கு கூட பெயரும் புகழும் வாங்கி கொடுத்தவன் யாரு? கர்ணன். இவன் தந்தையை போல உலகத்தில் தவம் செய்தவன் இல்லை என்று போற்றக்கூடிய அளவுக்கு தந்தை கடமையே செய்யாம தந்தைக்கு அந்த அந்தஸ்தை பெற்று தந்த குழந்தை. ஆசிரியரால் வெறுத்து ஒதுக்கப்பட்டாலும் கர்ணனை மாதிரி ஒரு மாணவன் கிடைக்க மாட்டான்னு மனசளவில் பரசுராமரை நினைக்க வைத்த ஒரு அற்புதமான ஒரு மாணவனாக, ஆசிரியனுக்கு கடமையை செய்த மாணவனாக கர்ணனை பார்க்க முடிகிறது. எல்லா நிலைகளிலும் தனிமைப்படுத்தப்பட்டாலும் நன்றி உணர்ச்சிக்காகவும் வாழ்நாள் முழுதும் நன்றிக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்கு சேராத இடத்துல போய் சேர்ந்தா கூட அவன்தான் எனக்கு உயிர்னு நினைச்சு கடைசி வரைக்கும் முன்ன வச்ச கால பின்ன வைக்காம வாழ்ந்தானே, அந்த வீரத்துக்கும் அந்த நன்றி உணர்ச்சிக்கும் அந்த அன்புக்கும் இறைவன் கட்டுப்பட்டு அவனே கேட்காமல் முக்தியை வழங்கினான் என்று சொன்னால் எதிலுமே திருப்தி அடையாத இந்த சமூகம் கர்ணனை பார்த்த பிறகு கிடைத்ததை கொண்டு சிறப்போடு வாழ முயற்சி செய்வோம் என்கின்ற மனநிலையை சுமந்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நன்றியை ஒருபுறமும் கொடையை மறுபுறமாக வைத்து கர்ணனை பாரதம் அருமையாக சித்தரிக்கிறது. ஆக கொடையை ஒரு கண்ணாகவும் நன்றியை மறு கண்ணாகவும் நினைத்து மனிதன் இந்த உலகத்தை பார்த்தான் என்று சொன்னால் கர்ணன் எப்படி இந்த உலகம் உள்ளளவும் பேசப்படுவானோ அதை போல நாமும் பேசப்படுவோம். ஆக கர்ணனை நினைப்போம், கர்ணனை வணங்குவோம், கர்ணன் போல வாழ முயற்சிப்போம். இனி ஒரு பிறவி எடுத்தால் கூட கர்ணனை போல் பிறக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நன்மை செய்து துன்பம் வாங்கக்கூடிய உள்ளத்தை தேடுதான் இறைவன் வருவான் என்பதற்கு கர்ணன் ஒரு உதாரணம் என்பதை உள்ளத்திலே இருத்தி அந்த வழியிலே நின்று வாழ்வோம், அதன் வழியிலே நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக்குவோம் என்று சொல்லி அருமையான வாய்ப்பை நல்கிய ஸ்ரீ ஐயப்பன் பக்தஜன சங்கத்தை சார்ந்த அத்துணை அன்பர்களுக்கும் நன்றி பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி உங்கள் வசமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.